டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் ஒன்று முடிய போகிறதாகவும் அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியல் வரப்போகிறதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது எந்த சீரியல் முடிய போகுது, அதுக்கு பதிலாக என்ன சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கூடவே ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய அம்மா தன்னுடைய மகன் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை அப்படின்ட்டு அவங்க சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமாவை ரசிகர்கள் விரும்பி பார்க்கறது போல சின்னத்திரையில் டெலிகாஸ்டுக்கும் சீரியலில் ரசிகர்கள் விரும்பி பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால தான் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் திங்கள் முதல் வெள்ளி வரை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரசிகர்கள் விரும்பி பார்க்கறதுனால தான் இப்போ வாரத்தில் 7 நாட்களும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் இனியா. இந்த சீரியலானது 600 எபிசோடில் கிடந்து ரசிகர்களிடையே கவர்ந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சீரியலில் லீட் ரோலில் இனியா கதாபாத்திரத்தில் நடிகை ஆலியா மான்ஷாவும் விக்ரம் கதாபாத்திரத்தில் நடிகர் ரிஷி அவர்களும் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை முடிக்க போகிறதாக நம்ப தந்த வட்டாரங்களுக்கு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அதாவது கடந்த சில தினங்களாகவே இந்த சீரியலுடைய டிஆர்பி குறைச்சிக்கிட்டே போகிறனால சேனல் தரப்பில் இந்த சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது. கடந்த சில வாரங்களாகவே இந்த சீரியலோட டிஆர்பி பார்த்தீங்கன்னா 4.09 தான் கிடச்சிருக்குது. இந்த சீரியலோட டிஆர்பி குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியலை சரிகம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரிகம இந்தியா இப்போ ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு புது சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனியா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் அதே டைமிங்கில் ஆடுகளம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இனியா சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? இனியா சீரியல் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவியும் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அம்மா சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்து வாழணும், அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காங்க. சைந்தவி நல்ல பொண்ணு. சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பிரிஞ்சிருந்தாலும் நான் சைந்தவி உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என் மகளை காட்டிலும் என்னுடைய மருமகள் சைந்தவிட்ட தான் நான் அதிகம் பேசுவேன். சைந்தவி சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய பொண்ணு. ஆனால் என்னுடைய மகன் ஜிவி பிரகாஷ்க்கு அந்த பக்குவம் கிடையாது. அதாவது இதை பற்றி ஜிவி பிரகாஷ் அவர்கள்ட்ட நான் பேசும்போது அவன் ஒரு சில விஷயங்களை சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. சைந்தவி அவங்க திரும்பி எங்கள் வீட்டுக்கு வரணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். நாங்கள் பெற்றவங்க தான், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது போய் பிரிஞ்சிருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பிரிஞ்சிருக்கும்போது நாங்கள் போய் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவங்களே முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அம்மா ரெஹானா பேசியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவியும் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் சைந்தவி இவங்க ஜிவி பிரகாஷ் அவருடைய அம்மாவுக்கு பிடிச்ச பெண்ணாகவும் நல்ல மருமகளுக்கும் அவங்க மனசு கோணாமல் அவங்க அன்பை சம்பாதிச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஜிவி பிரகாஷனுடைய அம்மா தன்னுடைய மகனும் மருமகனும் திரும்ப சேர்ந்து வரணும்னு ரொம்பவே வெளிப்படையாக அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் கூட இணைந்திருங்க.